ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம கிராணி 3 தான் கேம் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் ஒரு சேலஞ்சிங் மூடில் விளாட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ், டெய்லிலாம் கிடையாது, நாளைக்கு ஒரு நாள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்படியாவது வரும். எனக்கும் ஆசைங்க, போட் வச்சு விளாடணும், ஸ்லெண்ட்ரினாக இருக்கணும், எக்ஸ்ட்ரீம் மூடில் விளாடணும். ஆனால் எனக்கு விளாட தெரியாது. ஸோ அதனால் இப்போ நம்ம ஈஸி மூடில், அதாவது ஈஸியாக இருக்க மூடில் கிராணி மட்டும் வச்சு, ஆனால் கிராணி 3னா கிராணி தானே, கிராணி மட்டும் வச்சு செல்ட்ரினா இல்லாமல் நம்ம விளாட போகிறோம். அதுவும் ஒரு நாள் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோமான்னு தெரில, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம டே 1 வந்தாச்சு. இப்போ ஒரே நாள் தான் இருக்குது. அதில் எப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம இதுவாகணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கேட்டை தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லாக் பிக் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஏன்னா சாவிலாம் கிடையாது, நம்மளுக்கு பூட்டு போட்டு வச்சுக்கிறான் அந்த கிழவி. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்சைடாக போகுது இல்லை, இன்சைடாக போயிட்டு அந்த ஒரு கவுண்ட்ரு மிஷின் இருக்கும்ல, டிக்கெட் கவுண்ட்ரு, அதுக்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன ஒரு சவுண்டு போட்டால் தான் அவன் வந்துட்டு நம்ம இங்கே வருவா. நம்ம அந்த டைமில் நம்ம மேலே போயிடலாம். ஸோ கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா அது வந்துட்டு சவுண்டு போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேயும் வந்துட்டு பெல் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு இருக்கும். போட்டு இங்கே பார்த்தா ஒரு தேங்காய் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் 3 நாள் விளாட்னது இது உள்ளே வந்துட்டு வெறும் இந்த காயின் மட்டும் தான் இருந்துச்சு, டிக்கெட்டுக்கு காயின். ஸோ அதனால் இப்போ நம்ம கடகடன்னு மேலே ஏறி இங்கே வந்துட்டு நம்ம இது உள்ளே போயிட்டு நம்ம கதவு மூடிக்கலாம். ஏன்னா போயிடனா நடுவில் வந்துடுவா, நம்மளுக்கு பயமாகிடும். ஸோ அதனால் இந்த கோகனட்டையும் சத்தம் வருதான்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன். அந்த கேள்வி வரவே இல்லை. இப்படி சுற்றி முற்றி பார்க்குறேன், ஆனால் ஒன்றும் தெரில. ஸோ நம்ம வந்துட்டு ப்ளே ஃபார் கிராண்ட்மா விளாட போகிறோம். கிராண்ட்மானா நம்ம தான் இந்த தடவை கிராணி, அடுத்த வீடியோவில் நம்ம கிராணி, நம்ம வந்துட்டு அந்த பிரிஷனை சாவடிக்கும். ஸோ அதனால் இவ்வளோ இவங்க போகிறா. இப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டு இந்த சைடு வந்துடலாம். இந்த ரூமில் வந்துட்டு என்ன இருக்கான்னு பார்த்தா இங்கே பிளாங்க் இருக்குது. அந்த கட்டை மாதிரி நம்ம போட்டு போவோம்ல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்ட்ரினாவோட டெடி இருக்குது. அதை போட்டால் செல்ட்ரினாவை சாவிச்சு அது நமக்கு எதனா ஒரு கீ கொடுக்கும். இங்கே வந்துட்டு இந்த டப்பாவில் எதனா இருக்கான்னு பார்த்தாலும் இல்லை, இந்த 2 டப்பாவில் எதுவும் இருக்கான்னு பார்த்தாலும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு மேலே போகிறது இல்லை. இந்த ரூமில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெப்பன் கீ வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வெப்பன் எடுக்கணும். ஸோ இங்கேயும் இல்லை, இந்த டோரில் இருக்குமான்னு பார்த்தா இங்கேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதில் இருக்கா, இதில் இருக்குங்க வெப்பன் கீ. ஆனால் நம்ம வந்துட்டு இப்போ இந்த தேங்காய் உடைச்சு அதில் இருந்த காயின் எடுக்கணும். ஸோ காயின் எடுத்து நம்ம வெட்டினா காயின் வரல. என்ன இது ட்ரெயின் கீயா? பேட்லாக் கீ வந்துருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ட்ரெயின் எஸ்கேப் மாட்டோமான்னு தெரில. இப்போவே வந்துட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடகடன்னு ஏறி போகணும். இப்போ நம்ம வந்துட்டு வெப்பன் கீ எடுத்து, கல்லும் எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வெப்பன் கீ எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப ரூமில் தான் வந்துட்டு அந்த வெப்பனை திறக்கிறதுக்கு சாவி இருக்கும். மற்ற வேறு எதனா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த கட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த காக்கா மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை சாவடித்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான். இதில் எதுவும் இல்லை, கிராணி வந்துட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே போட்டு நம்ம மேலே போயிடலாம். இவள் வந்தாலே எனக்கு பயமாக திக்குன்னு படப்படன்னு அடிச்சுக்குது ஹார்ட்லாம். இப்போ நம்ம வந்துட்டு 2nd ஃப்ளோரில் இறங்கிடலாம். ஏன்னா இந்த லிஃப்ட்டு நிற்காது, இது வந்துட்டு லோட் லிஃப்ட் மாதிரி இருக்குது. இதில் தான் வந்துட்டு கிராண்ட்பாவும் கிராணியும் போவாங்க போல். இப்போ நம்ம திறந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம கீழே இறங்கிக்கலாம். ஏன்னா எதனா ஒரு இதுனா நம்மளுக்கு இதுவாகிடும். அதனால் கீழே இறக்கிக்கணும் இதை. ஏன்னா இப்போ கிராணி வந்துட்டு நம்ம திருப்பி மேலே போகணுன்னா அது கஷ்டமாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. அதனால் நம்ம எது வந்தாலும் இதுலேயும் போட்டு வச்சுக்கிற கேள்வி. இதையும் இப்போ நம்ம திறந்துக்கிட்டு நம்ம எவ்வளோ நேரம் இது திறக்கிறதுக்கு இப்போ திறந்துக்கிட்டாச்சு. இப்போ திறந்துக்கிட்டு நம்ம போகிறோம். கிராண்ட்பா ரூமில் தான். ஐயோ வராங்க. என்னங்க இது எனக்கு வந்து ஐயோ கடவுளே. இப்போ நம்ம லிஃப்ட் உள்ளே தேவையில்ல, நம்ம இந்த டைனிங் டேபிளை ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா போயிட்டு வரா மாதிரி இருக்கும். எனக்கு வந்து சோதனைன்ட்டு நானும் அந்த இது உள்ளே போயிட்டு அவள் வருவாளான்னு பார்த்துனே இருக்கிறேன். ஆனால் அவள் வந்துட்டு போகிற மாதிரியே தெரிலங்க. நானும் இப்போ நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டே போவோம். அவள் பார்க்க மாட்டாளான்னு நம்ம இது பண்ணிட்டு நம்ம போவோம். தூதாங்க நிற்கிறா. ஐயோ பார்த்துட்டா. இப்போ குருட்டு கிழவின்னு நினச்சா, அப்போ அந்த கிழவன் தான் குருட்டு பழகுது.
இவ குருட்டா இல்லை காது கேட்காதான்னு கூட எனக்கு தெரில. ரெண்டுமே இவளுக்கு கரெக்டாக எல்லாம் பண்ணுது. கடவுளே 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 போயிடணும் கடவுளே. ஏன்னா இது எனக்கு வந்த சோதனை. போயிட்டாளா போயிட்டா. என்னங்க கிழமை ரூமில் போகிற, அவர் ரூமில் போகாமல் இவ எப்படியோ போகிற மாதிரி தெரில. நம்ம பார்த்துட்டா. இப்போ நம்ம பார்த்துட்டாளா, இப்போ அப்படியே வந்து எதுனா ஒரு ட்ராப்பை போட்டு போவாள். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்கும். அப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு கரெக்டாக கம்முன்னு சைலண்ட்டாக இருங்க. இப்போ நம்ம வந்துட்டு கதவு மூடலாம். ஏன்னா டக்குன்னு உள்ளே வந்துட்டோன்னா நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம திறந்தாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ அவள் போயிட்டுருப்பா. ஆமாம், இவ்வளோ நேரம்லாம் இங்கே ஒன்றும் பண்ண மாட்டா. அவள் போயிட்டுருப்பா. நம்ம பார்க்கலாம். போயிட்டாங்க. நான் சொன்னேன்ல, நம்ம கெஸ்ஸிங்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதுதான் அவளோட ரூம். சாரி, கிழவனோட ரூம். ஏன்னா கிழவன் பார்த்துருந்தானா டப்புன்னு போட்டால் ஏன் அவன் நம்மளை போட்டுருவான். ஆனால் இப்போ அவன் நம்ம இல்லை. அதான் நம்மளுக்கு ஒரு என்னதுடா இது, எங்கே இங்கே வருவோம் தெரிஞ்சுக்கினே அந்த ட்ராப்பு போட்டு போய்க்கிறா பார்த்தீங்களா கிழவி. இப்போ வந்துட்டு அவள் வர்றதுக்கு கண்டிப்பாக மேலே தான் போயிருப்பாள். இப்போ வர்றதுக்கு நம்ம இந்த கீபோர்டை இது பண்ணோன்னா அவள் வருவாள். ஆனால் மேலேருந்து வருவாளா கீழேருந்து வராமே. வா கிழவி வா 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 டப்பா சாவு. என்ன வசாவடிக்க பார்க்குறீங்க? இப்போ வந்துட்டு இதுலேயும் ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. நல்லா கிருகிருன்னு தலை சுற்றுதா. இப்போ என்னதுடா இது, ஏங்க இவன் என்ன அங்கே போகிற வர எல்லா இடத்துலையும் ட்ராப் போட்டு வச்சுருக்குதா. தான் இப்போ வந்துட்டு நம்ம இந்த பிளாங்க் இருக்குல்ல, அதை போட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டெடி ஃபஸ்ட்டு ஒன்றா போவோம். ஃபஸ்ட் டெடி தானே இருந்துச்சு நம்ம போகிற முன்னாடி. டெடி போட்டேன். அதுதான் நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம கீழே வரணும்னா அதுக்கு தனியாக ஒரு செலவாகும், டைம் ஆகும். அதனால் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம்ல, இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம போய் உக்காஞ்சிக்கலாம். உக்காஞ்சிட்டோன்னா அது ஸ்ட்ரைட்டாக அந்த செல்ரினா ரூமுக்கு போய் விட்டோம். நம்ம விட்டுருச்சுன்னா அதை போய்ட்டு இது பண்ணால் அது எதனா ஒரு கீ கொடுக்கும். அந்த கீ எடுத்து நம்ம எதனா யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கீயாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெயின் கீ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஸோ அவள் தான் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு நல்ல வேளை எனக்கு இந்த இதுவும் ஆகாமல் தப்பிச்சுன்னு இருக்கு. நான் ஒரு விஷயமும் அந்த கேள்விக்கிட்டே இருந்து. ஸோ போயாச்சு. ஆட்டி விட்டுக்கலாம், ட்ராப் பண்ணிட்டுக்கலாம். வந்துட்டா. என்ன எவ்வளோ தடவை லவ்லி பாஸ் தலைவன்லாம் வெறுப்பேற்றிக்கிற நீ? என்ன நினச்சிக்கிற லவ்லி பாஸ் பயலுகடா. என்ன அது? இது வந்துட்டு சேஃப் கீ இருக்குது. இதை வந்துட்டு நம்ம அந்த இந்த ரூமில் தான் போட முடியும். பார்த்தீங்களா, வீல் சேர்லாம் வச்சுக்கிறா, யாருக்காலையும் வச்சுட்டுக்கிறா. இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே செம்மங்க. நம்ம இப்போ வந்துட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்கணும். இல்லைனா நம்ம வீடியோவும் லென்த் ஆகிடும். நம்ம அப்புறம் பேசுறதுக்கு டைம் இல்லை. இப்போவே எனக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் வாய் உளறினுக்குது. சேஃப் அந்த ரூமை கூட அவள் பூட்டி வச்சுருப்பா. என்ன ரூம் இது? என்னங்க எதுவும் ஏங்க இந்த கொளுத்துறதுக்கான ரூமுங்க இது? தோகுதா சேஃப் ரூம் பார்த்து தான் போனோம். ஏன்னா அவள் திடீர்னு நாங்கள் வந்து நிற்பா. ஸோ இப்போ நம்ம பார்த்து அது ஏதோ வாய் உளருதுங்க எனக்கு. ஷெக்கி இப்போ அந்த ஜென்ரேட்டர் கேபிள் இருக்கும்ல, அதை கனெக்ட் பண்ணுற ரூம் இது. அதுலேயும் எதனா ஒரு கீ அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் எல்லாத்தையும். அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும். ஸோ இப்போவும் சொல்கிறேன், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஃபுல் வீடியோவும் நீங்கள் என்ஜாயாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்து தான் போகணும். இந்த கிளவி இருக்கிறாள், அவள் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, பயமாக இருக்குது. திறந்துக்கிட்டாச்சு. திறந்தா ட்ரெயின் கீ பரவாயில்ல, சேஃப் கீ நல்லது தான். நம்மளுக்கு இப்போ போகிற வர கல்லெல்லாம் நம்ம வந்துட்டு பொறுக்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ கல்லெலாம் ஒரு கல் இருக்குது, அந்த கல்லாம் பொறுக்கிட்டு இப்போ இந்த ட்ரெயின் கீயை அவள் எங்கே இருப்பான்னு எனக்கு சத்தியமாக தெரில எனக்கு. இப்போ இந்த பாருங்களேன், இந்த இதுவை அவள் மேலே இருப்பான்னு நான் நினச்சி நானும் கீழே போயிட்டு போயினே இருக்கிறேன். நானும் திரும்பிட்டேன்.
அவள் இருக்கிறதையே நான் பார்க்கல. டக்குன்னு அவள் போகிறதையே நான் பார்க்காம அப்படியே சாவியை போட்டுறேன் டப்புன்னு கீழே. அவள் பார்த்துட்டா. எனக்கா என்ன பண்ணுன்னு தெரில. டக்குன்னு கிராணியும் ஸ்ட்ரைக் ஆகல எனக்கு. இந்த பிளாங்கையும் இந்த கட்டையை எடுத்துன்னு நானும் போகிறேன்னா ஓடுறேன் ஓடிக்கினே இருக்கிறேன். அவள் பின்னாடி வந்துருவாளான்ட்டு முன்னாடி ஓடுறேன் முன்னாடி ஏங்க எத்தனை ட்ராப்புங்க போட்டு வைப்பா அடி பைத்தியக்காரியே. இப்போது பைத்தியக்கார கேள்விக்கிட்ட மாட்டிக்கவே கூடாது. நம்ம இப்போ மேலே போயிட்டு நம்ம அந்த பிளாங்கை வந்துட்டு கரெக்டாக வைக்கணும். இங்கே எதனா அவள் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பர் ட்ரெயின்கான இது வச்சுருக்கா அவள். இப்போ நம்ம வந்துட்டு இப்படி சுற்றிட்டு போகக்கூடாது. இந்த இடத்துல தான் பிளாங்கை ப்ளேஸ் பண்ணோம். உக்காஞ்சிக்கலாம். நம்ம உக்காஞ்சிக்கிட்டு இப்போ நம்மளாம் வந்துட்டு அந்த ரூமில் எதனா ஒரு கீ இருக்குங்க, இந்த ஆசிலேட்டர் அந்த மாதிரி. ஸோ ஓகே, ஃப்யூஸ் இருக்குது. 5 days நம்ம விளாட போகிறதே ஒரு நாள் தான். பைத்தியக்காரனுங்களா. இப்போ ஃப்யூஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுச்சுங்க. கிராணி இருக்கா மாதிரி. எங்கடா இருப்பான்னு நானும் இப்படி போகிறேன், இப்படி திரும்புகிறேன். இங்கே நின்றுக்கிறாங்க தலைவி. ஹே என்ன கிராணியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கும். என்ன பண்ணேன், அவள் போகிற வரைக்கும் அவளே நின்று பார்த்துனே இருந்தேனா. அவள் தாண்டி வருவா அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த அம்மா வரவே இல்லை, அங்கேயே நின்றுக்கிறா. என்னடா நடக்குது இங்கே, பயமாக வேலை இருக்கா. அவள் டப்புன்னு வந்து அடிச்சிருவான்ட்டு சரி அவள் போகிற மாதிரி தெரியுதுன்ட்டு நானும் அப்படியே பார்த்துக்கினே இருந்தேன். எப்போ இவள் போவா, நம்ம எப்போ அங்கே போவோன்ட்டு. சரி நம்ம போகிற மாதிரி போனால் அவளும் அந்த சைடு போயிடுவா அப்படின்னு நினச்சி நானும் முன்னாடி போகிறேன், பின்னாடி வரேன், சுற்றி பார்க்குறேன். எனக்கு அப்போ என்ன பண்ணுறேனே தெரியல. அந்த சைடாக போய் இப்படி குச்சிடலான்னு போனால் அவளே போயிட்டான். நல்ல சாப்பாடு. ஆமாம், உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இன்றைக்கி? எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல். யாராவது ஐயோ வராங்க. ஐயோ அட கிழவி. நம்ம அவளை இது பண்ணலான்னு பார்த்தா அவள் நம்மளை இது பண்ணுறா. பார்த்தீங்க எது பண்ணுறா ஒன்றுமே புரியல எனக்கு. சரி இப்போ நம்ம லிஃப்ட் ஆன் மேலே வச்சுட்டுக்கிறேன் நான் லிஃப்ட்டை. இப்போ திருப்பி அது பட்டன் போட்டு வரத்துக்குள்ளே நான் சின்னாபிடம் ஆகிடுவேன். இப்போ நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு நம்ம போயிடலாம். ஃப்யூஸ் இங்கே இருக்கட்டும், வேணாம் இப்போ பார்த்துருவேன். அம்மா கைஸ் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். சரி இப்போ நம்ம லிஃப்ட்லாம் நம்மளால் வேலைக்கு ஆகாது, நம்மளையே நம்ம நம்புவோம். இப்போ நானும் வந்துட்டு இந்த ஃபியூஸ் எடுத்துன்னு எங்கே போகிறதுனே தெரியாமல் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக படிப்பேன். Day 2 ஆயிடுச்சு. பாய். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.